உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்சங்க பகுதியில் இன்று நாம் காண இருப்பது திருமதி லதா அரசு தரும் செய்தி. மலைத்தோட்ட மேலாண்மையில் மகளிர் என்னென்ன பங்கு கொள்ளலாம், மகளிர் அப்படி மேலாண்மை செய்யும் போது வேளாண்மை சிறக்க எப்படி வழிவகுக்கிறது, அது மட்டுமின்றி அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எங்கனம் துணையாக அமைகிறது என்பதை அவர் கூற கேட்டபோது, நாங்கள் இந்த விவசாயத்தை ஆரம்பித்துங்கிறத காட்டிலும் இது எங்கள் பரம்பரையாக வந்த எங்கள் குலத்தொழில் என்பதை கூறலாம். இப்போ நம்ம கண்கூட விவசாயத்தை பார்க்குறம்போது அதில் இருக்கிற விவசாயத்து செடி கொடிகள், அதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இதை காட்டிலும் அதில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது எத்தனை பேர் இயற்கையாக அதில் நமக்காக உழைக்கிற மக்கள். நம்ம வாழ்கிறோம் வைக்கிறோம் இதெல்லாம் வேறு. பட் ஒவ்வொருத்தரும் நமக்கு செய்யக்கூடிய அந்த உதவி, எந்த ஒரு இதுவுமே இருக்குது. நம்ம மட்டும் தனி ஒரு உலகமே கிடையாது. நம்ம ஒரு சமுதாயத்தில் இயங்குகிறோம். அப்போ ஒரு சின்ன ஒரு பிடி அரிசி கூட பார்த்திங்கன்னா அது சேர்றதுக்கு எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட ஒத்துழைப்பு. அதை ஒரு பேடி சீடுன்னே எடுத்துக்கிட்டாலும் அதுக்குரிய ஜெனட்டிக் கொடுத்த சயின்டிஸ்ட்டு, அதை நாட்டில் நடுறதுக்கு, அதை கொண்டு வர்றதுக்குன்னு பார்க்க போகும்போது நம்ம உண்ற ஒரே ஒரு பிடி அரிசிக்கு இத்தனை பேரோட உழைப்பு இருக்கும்போது நம்ம பண்ணுற விவசாயத்துக்கு எத்தனை பேர் நமக்கு அனுகூலமாக இருந்திருக்காங்க. இதை தெரியாமல் நம்ம எப்படி இருந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வில் தான் நான் முதல்ல என்னோடய இதையவே ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நமக்கும் கிடைக்கிற ஒரு வைப்ரேஷன், அதாவது அவங்களுக்கு என்ன நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. அப்போ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அவங்க நம்மள்ட்ட சொல்கிற ஒரு விதம், ஆஸ் அ லேடியாக நம்ம எடுத்துக்கிற விதம் நிறையாவே இருக்கிறது. அதாவது ஒரு ஜென்ஸாங்கும் போது அவங்கள்ட்ட சொல்ல முடியாத சில விஷயங்கள், இந்த வேலைக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம அவங்க கூட ஒன்றா கலக்கிறப்ப அவங்களுக்கு அவங்களோட நல்ல துன்பங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதோட நமக்கு அந்த தாய்மை உணர்வோடு அவங்கள பார்க்குறப்ப எத்தனையோ விஷயங்கள் மாற்றங்கள் கிடைக்கிது. அந்த மாற்றத்தில் மூலம் நம்ம பண்ணுற விவசாயத்தில் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கிது. அதுக்கு ஒரே காரணம் அந்த விவசாயிகள் தங்கள் வேலையை தனது வேலையாக நினச்சி செய்கிறப்ப தான். அது என்றைக்குமே அவங்க நம்மளை அவங்க காடை அதை நினச்சிக்கிடுறது கிடையாது. அதாவது இது முதலாளி காடுன்னு நினைக்கிறது இல்லை, நம்ம காடு அப்படின்னு நினச்சி செய்கிறப்ப அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி அவங்க அந்த செடிக்கு காமிக்கிற அன்பு, நம்ம ஒர்க்கர்ஸ்ன்னு நினைக்கிறோம், அவங்கள்ட்ட எத்தனையோ விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் வச்சுருக்கோம், என்னெல்லாமோ போகிறோம் ஒரு அடுத்த உலகத்துக்கு. பட் அவங்க இன்னுமே செடியோட செடி அவங்க வாழ்கிறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹேபிட்ஸ் நமக்கு நிறையாவே வித்தியாசம் தெரியுது. ஸோ இத்தனையும் தெரிகிறதுக்கு இந்த விவசாயம் ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக எனக்கு கிடைச்சதுக்கு உண்மைக்கே நாங்கள் இந்த ஒரு விவசாய குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டது ஒரு பெரிய மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான, நிறைவான விஷயமாக நான் நினைக்கிறேன். நமக்கு உயிர் தரும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியம். அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்கள் நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கிறது அதை விட ரொம்பவே அவசியமாகும். இப்பொழுது எளிதில் அழுகும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து கொடுவள்ளி கால்நடை உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி வேலாயுதம் அவர்கள் விளக்கம் தருகிறார். நமது இந்திய நாடு 2006-2007 சுமார் 211 மில்லியன் டன் உணவு உற்பத்தியை செய்துள்ளது. அவற்றில் 25 முதல் 30% வீணாக பதப்படுத்தாமல் வீணாக மக்களுக்கும் உபயோகம் இல்லாமல் வீணாக செல்கின்றன. இவற்றை பதப்படுத்தினால் நாடும் முன்னேறும், மக்களுக்கும் உணவு பஞ்சமில்லாமல் நல்வழியை அடைவோம். இந்த உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் முறையில் மைக்ரோ ஆர்கானிசம் எனக்கூடிய நுண்கிருமிகளும் மற்றும் என்சைம் எனக்கூடிய பொருட்களும் தடையாக உள்ளது. இந்த தடையை தகர்த்தெறிய வழிமுறைகள்
உள்ளன. முதலாவதாக ரெஃப்ரிஜரேஷன் எனக்கூடிய குளிரூட்டும் வழிமுறையை பற்றி பார்ப்போம். இதான் வந்து ரெஃப்ரிஜரேஷன் எக்யூப்மெண்ட். இந்த ரெஃப்ரிஜரேஷன் எக்யூப்மெண்ட் நாம் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜினுடைய மாடல். இந்த ரெஃப்ரிஜரேஷனில் உணவை சமைத்து வைக்கும்போது சுமார் 4 டிகிரி செல்சியஸில் பதப்படுத்தும். இந்த பதப்படுத்தும் முறையால் நுண்கிருமிகள் எனக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம் வளராமல் தடுக்கின்றன. ஏற்கனவே இருக்கக்கூடிய நுண்கிருமிகளும் இறக்கின்றன மற்றும் என்சைமும் கட்டுக்குள் கொண்டு வருகின்றன. உதாரணமாக நாம் சமைத்த உணவு 10 டிகிரி செல்சியஸ் வைக்கும்போது உணவில் என்சைம்ஸ் மற்றும் நுண்கிருமிகள் வளர்கின்றன. அதே உணவை 4 டிகிரி செல்சியஸ் வைக்கும்போது உணவில் உள்ள அந்த நுண்கிருமிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இரண்டாவதாக ஃப்ரீசிங் ஸ்டோரேஜ் எனக்கூடிய மிகுந்த குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு கொண்டு செல்வது. அதாவது -15 20 டிகிரி செல்சியஸ் வரை உணவை பதப்படுத்தும் முறைகள். இதில் எந்தெந்த உணவை பதப்படுத்தலாம்னா மீன் மற்றும் இறால்கள், மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி மற்றும் ஆப்பிள் போன்றவற்றை பதப்படுத்தலாம். இதில் 1 வருடம் முதல் 2 வருடம் வரை சேமித்து வைக்கலாம். உதாரணமாக ஆப்பிளை -2 டிகிரி செல்சியஸ் சேமிக்கும் போது சுமார் 8 மாதம் வரை சேமித்து வைக்கலாம். அதே வந்து கோழி இறைச்சியை சேமித்து வைக்கும்போது -2 டிகிரி செல்சியஸில் சேமித்து வைக்கும்போது அதை 10 மாதம் வரை சேமித்து வைக்கலாம். இதே போன்று மீன், இறால் வகைகளை -2 டிகிரி செல்சியஸ் பதப்படுத்தும் முறையினால் 6 மாதம் வரை பதப்படுத்தலாம். இது வந்து இரண்டாவது ஃப்ரீசிங் ஸ்டோரேஜ் என்று இரண்டாவதாக. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ரிட்டார்ட் ப்ராசஸிங். இந்த ரிட்டார்ட் ப்ராசஸிங்கில் உணவுப் பொருளை நாம் சமைத்து டின்களிலோ அல்லது இந்த ரிட்டார்ட் பையினிலோ அடைத்து 120 டிகிரி செல்சியஸ் வரை கொதிநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். 120 டிகிரி செல்சியஸில் எத்தனை நிமிஷம் வைக்கணும்? சுமார் 15 நிமிடங்கள் 120 செல்சியஸில் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து டீக்ரேட் பண்ண வேண்டும். வெப்பநிலையை டீக்ரேட் பண்ண வேண்டும். சுமார் 30 டிகிரி செல்சியஸுக்கு ரிட்டார்ட் பவுச்சுக்கு டீக்ரேட் பண்ண வேண்டும். அப்படி செய்யும்போது உணவுப் பொருட்கள் கட்டுக்குள் வருகின்றன. உணவுப் பொருட்கள் உள்ள நுண்கிருமிகள் கட்டுக்குள் வருகின்றன. இது வந்து ரிட்டார்ட் பவுச்சினுடைய பையினுடைய மாதிரி வடிவம். இந்த ரிட்டார்ட் பவுச்சு இந்த மாதிரியும் நம்ம வந்து செய்யலாம். என்ன உணவுப் பொருட்கள் அடைத்து வச்சுருக்கோம் அப்படியும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பையினா உபயோகமாக இருக்கும். மூன்றாவதாக நாம் பார்க்கப்படுவது பாஸ்டரைசேஷன் எனக்கூடிய பால் பதப்படுத்தும் முறையாகும். பாஸ்டரைசேஷன் என்ன பால் பதப்படுத்தும் முறை என்ன? நாம் அன்றாடம் பெறப்படும் விவசாயிலிருந்து பெறப்படும் பால்களை சுமார் 70 டிகிரி செல்சியஸ் 72 டிகிரி செல்சியஸ் வரை 70லிருந்து 72 டிகிரி செல்சியஸ் வரை கொதிநிலைக்கு கொண்டு சென்று பிளேட் டைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலமாக உடனடியாக அதை 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறைக்க வேண்டும். அப்படி குறைக்கும் போது பாலில் இருக்கும் நுண்கிருமிகள் அனைத்தும் அழிந்து சுமார் பால்கள் 4 நாட்கள் வரை கெடாமல் சேமித்து வைக்கப்படுகின்றன. இதை வந்து பாஸ்டரைசேஷன் என பண்ணுறோம். இந்த மாதிரி நுண்கிருமிகள் வராமல் ஃபுட்டை வந்து சேமித்து வைக்கிறதுனால, உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறதுனால நாம் உணவை வந்து 1 வருஷம் முதல் 2 வருஷம் வரை பாதுகாக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகளை சேமித்து விவசாயிகள் நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்வோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.